ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே வழக்கம் போல் எல்லாரும் எதிர்பார்த்தபடியே காவேரி நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு கேட்க, மற்றவங்களும் காவேரி கிட்ட நம்ம இங்கே தங்கிறதுக்காக தான் இருந்தோம், இப்போவே நம்மளோட வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் காவேரியை பார்த்த உடனேயே தாத்தா பாட்டி ராதா அன்பு சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே லைட்டாக பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வேளை காவேரிக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும்ல. ஸோ அவங்க அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் காவேரிக்கோ எந்த ஞாபகமும் வந்த மாதிரியே தெரியல. அவங்க உள்ளே வந்து நார்மலாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கங்கா கையில் குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷோக்கான காவேரியும், எனக்கா இது யார் குழந்தைன்னு கேட்க, கங்காவும் இது ஏன் குழந்தைதாக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஷோக்கான காவேரியும், என்ன உனக்கு குழந்தைய பிறந்துருச்சான்னு கேட்க, உடனே கங்காவும், ஆமாண்டி நான் குமரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா பாரா அப்படின்னு கங்காவை லைட்டாக கிண்டல் பண்ணிவிட்டு, சரி மாமா எங்கன்னு கேட்க, மாமா வெளிநாட்டுக்கு வேலைக்காக போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி உனக்கு குழந்தை பிறந்தப்போ அப்பா வந்து உன்னை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்கடி, பார்த்துட்டு உடனடியாக கிளம்பி போயிட்டாங்க. சரி சரி, உனக்கு குழந்தை பிறந்ததுக்கெல்லாம் அப்பா வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஆப்ரேஷனே நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்போ கூட அப்பா வரவே இல்லை. வரட்டும் ஊருக்கு வரும்போது அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாக இருக்க. ஆனால் இப்படி வாய்க்கு வாய் தன்னோட அப்பாவை பற்றி பேசுறதை கேட்ட சாரதாவும் ரொம்பவே வருத்தத்தோட, இவளுக்கு எப்படி தான் நம்ம உண்மையை சொல்ல போகிறோமோ, இல்லை அவளுக்கு எப்போ தான் ஞாபகம் வரப்போதோன்னு வருத்தமாக இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரி உள்ளே போனதுக்கப்புறமா சாரதா, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம், காவேரியையும் கூட்டிகிட்டு போயிடுறோம். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு தடவை மட்டும் என் பேத்தியை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்ல உடனே தாத்தாவும் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இது பாட்டிக்கும் ராதாவுக்கும் பிடிக்கல. இருந்தாலும் அவங்களுமே அலோவ் பண்ண. ஆனால் உள்ளே போய் குழந்தைய பார்த்த சாரதா கங்கா யமுனான்னு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதா அழுதுகிட்டே, உன்னை நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சோம், ஆனால் இப்போது பாதியிலேயே உன்னை விட்டுட்டு போகிறோம்னு நினச்சாவே என் மனசெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பெரியவே மனசு இல்லாமல் அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு காவேரியை கூட்டிகிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் போகும்போது காவேரிக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னு தெரியல. திரும்பி தாத்தா பாட்டி ராதா அன்பு சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா பாட்டிக்கோ மனசுக்குள்ளே பயம் தாங்கலை. ஆனால் அங்கே வந்த நிவினும், என்னாச்சு காவேரி போகலாமான்னு கேட்க, காவேரியும் போகலான்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறி கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் கல்யாணி பாட்டிக்கு நிம்மதியாகவே இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விஜயோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. விஜய்க்கு ஒரு வழியாக முழிப்பு வந்துடுது. அவங்க ஆனால் எந்திரிச்ச உடனேயே காவேரியை பற்றி தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பக்கமோ காரில் போய்கிட்டு இருக்க காவேரிக்கோ அது எதுவுமே ஞாபகத்தில் இல்லாததுனால அவங்க, ஆமாம் நான் கங்காக்காவுக்கு குழந்தை பிறந்ததையும் யமுனாவுக்கு நிவினோட கல்யாணம் ஆனதையும் தான் மறந்தேன். ஆனால் இவ்வளோ முக்கியமான விஷயத்தையே மறந்ததை என்னால் இன்னுமே ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ முக்கியமான விஷயத்தையே மறந்துருக்கேன்னா என் வாழ்க்கையில் இதே மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன்னா என்ன? அப்படி எதையாவது மறந்துட்டேன்னா என்கிட்ட யாராவது சொல்கிறீங்களான்னு கேட்க. ஆனால் கங்காவும் யமுனாவும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த முக்கியமான விஷயம் மட்டும் தான் நீ மறந்தன்னு சொல்லிட்டு காவேரிக்கு கல்யாணம் ஆனதையோ குழந்தை பிறந்ததையும் அவங்க யாருமே சொல்லவே இல்லை. ஏன் சொல்கிறதுக்கான தைரியமும் அவங்கக்கிட்ட வரவே இல்லை. முக்கியமாக சாரதா இந்த மாதிரி காவேரி இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் எதுவுமே தெரியாமல் செம்ம ஹாப்பியாக கங்காவோட குழந்தை கூட விளாண்டுருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன் அவங்க பின்னாடியே உட்காந்து காவேரிக்கு தெரியாமல் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த பக்கமும் விஜய் எழுந்திரிச்ச உடனேயே, என் காவேரி எங்க குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்க, உடனே கல்யாணி பாட்டியும், ஆப்பா காவேரி நல்லபடியாக இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ முதல்ல பதட்டப்படாமல் இரு, டாக்டர் நாளைக்கே உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா காவேரியையும் உன்னோட குழந்தையையும் பார்க்கலான்னு சொல்ல, உடனே விஜயும், அப்பனா நான் டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறமா காவேரியை பார்க்க முடியும்ல, சரி காவேரி எல்லாம் நல்லா இருக்காள்லன்னு சொல்ல, உடனே கல்யாணி பாட்டியும், அவள் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் விஜய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து காவேரியை தேடினா யாருக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் கல்யாணி பாட்டியோ இந்த உண்மையை விஜய் கிட்ட சொன்னால் விஜய் தன்னை என்ன பண்ணுவானோ, தன்னை என்ன நினைப்பானோன்னு நினச்சி அவங்க ஒரு பக்கம் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. தாத்தாவும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டப்பட்ட விஜயும், என் காவேரி எங்கே தானே கேட்க, உடனே அன்பு சித்தப்பாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல், உன் காவேரி உன்னை விட்டுட்டு போயிட்டாப்பா,
அவள் செத்து போயிட்டான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஆடி போன விஜயும் ஐயோ அம்மானு கத்தி கதற. உடனே ராதாவும் உள்ளேருந்து அவங்களோட குழந்தைய எடுத்துகிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுக்க, பாட்டியும் இங்கே பாருப்பா, நீ இதுக்கப்புறமா உன் குழந்தைக்காகவாவது நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு விஜயோட குழந்தைய எடுத்து அவங்களோட கையில் கொடுத்து, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கதறி அழுத விஜயும் காவேரியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ விஜய் முழுசாக காவேரி தன்னை விட்டு ஒரேடியாக போயிட்டதா, முக்கியமாக அவங்க இறந்துட்டதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய்க்கு எப்போ தான் காவேரி உயிரோடு இருக்காங்கன்ற உண்மை தெரிய வரப்போகுது. அப்படி தெரிய வந்தால் கண்டிப்பாக விஜயோட கோவத்தை தாத்தா பாட்டியால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ கூடிய சீக்கிரம் விஜய்க்கு காவேரியை பற்றின உண்மை தெரிய வரணும். காவேரியை இறந்துட்டதா தங்கிட்ட நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்க தன்னோட குடும்பத்துக்கு சரியான பதிலடியை கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?